வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிலேருந்து குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் மெக்கானிக், அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸ், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3, ஜூனியர் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் 7 போஸ்ட் குடுத்துருக்காங்க. வேக்கன்ஸீஸ் டோட்டலா பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்குன்னு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷனும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் பார்த்தலாம். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லா போஸ்ட்டுக்குமே 27 தான் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. இந்த மெஷின் மெக்கானிக்கான குவாலிஃபிகேஷன் அனெக்ஸர் 1ல குடுத்துருக்கதா சொல்றாங்க. ஸோ நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸும் முடிச்சிருக்கலாம். பட் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அது கூட உங்களுக்கு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது 3வது போஸ்ட் அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸ். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 தான். ஸோ எல்லாத்துக்குமே 27 தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட், அதாவது நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் வார்டனா நீங்க 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த போஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3. இதுக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டும், 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்டும் உங்களுக்கு அடிக்க தெரியணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்ண தெரியணும். ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்தது 4த் போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷும், 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஹிந்தியும் கேட்குறாங்க. அல்லது தான் கேட்குறாங்க. ஸோ 2ல ஏதோ ஒண்ணு இருந்தாலே போதும். ஸோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சதாலே நீங்க இதுக்கு எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் நாலேட்ஜும் கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு கட்டாயமா. அடுத்தது லைப்ரரி அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் லைப்ரரி சயன்ஸ் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயன்ஸ் முடிச்சிருக்கலாம். ஆனா 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கேட்குறாங்க. அடுத்த போஸ்ட் லேப் அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அனெக்ஸர் 2ல குடுத்துருக்கிறதா சொல்றாங்க. பட் இந்த 2வ நான் உங்களுக்கு சொல்லப் போறதில்ல. இதுல அதிகமான குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னாலுமே உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். அதனால இந்த அனெக்ஸர் 2வ மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா, அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி நீங்க பாருங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. அனெக்ஸர் 1 மட்டும் நம்ம இப்ப பார்த்தலாம். இது என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு. நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 2 இயர்ஸ் படிச்சிருக்கணும். ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், மெக்கானிக் அல்லது டூல் அண்ட் டை மேக்கர். இதுல ஏதோ ஒரு ஃபீல்டுல நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். ஐடிஐயும் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா என்எஸ்சி, என்டிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்க ஓகே தான், எலிஜிபிள் தான். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லன்னா, நீங்க 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இதுக்கு டிஃபரன்ஸா குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 3 இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் இருந்தாலே போதும். ஆனா நீங்க 2 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் வேணும். ஸோ அது மட்டும் தான் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 500 + ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ டோட்டலா 590 ஃபீஸா வருது. அதுக்கு அடுத்தது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நிஃப்ட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்றவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்ல. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, nift.ac.in/kolkata இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 9 ஏப்ரல் 2024 குடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. விருப்பம் இருந்தா நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அனெக்ஸர் 2வ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.